வணக்கம் நேர்களே, கார்டியா ஃபில்டர் கிரவுண்ட்நட் ஆயில் வழங்கும் சுவையுடன் ஆரோக்கியம்ல உங்களை எல்லாம் சந்திக்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸி அண்ட் குவிக் ஸ்நாக்கி ஆன ஒரு சலாட் விச் இஸ் ஹெல்தி ஆல்சோ அண்ட் டேஸ்டி ஆல்சோ. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை நம்ம என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி ரெசிபியோட பேர் மேங்கோ கியூக்கம்பர் சலாட். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கலாம். மாங்காய், வெள்ளரிக்காய், வேக வச்ச சனா, மிளகுத்தூள், ஜீரகம், கடுகு பொடி, பூண்டு, தயிர். ஸோ இதுதான் இதோட இன்க்ரீடியன்ஸ். இப்போ நேர்களே இப்போ மிளகு தூளும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரா மிளகு இருக்குது என் கையில். இதை நம்ம அப்படியே கொஞ்சம் ட்ரையாக முதல்ல அரைச்சிடலாம். இதுவும் ஜீரகம் தூளாகவே இருக்குது, ஜீரகம் தூளாக இருக்குது. ஸோ இதையும் சேர்த்து ஒரு ட்ரை பவுடர் மாதிரி நம்ம ஆக்கிக்கலாம். இப்போ இது நல்லா பவுடர் ஆயிடுச்சு. ஸோ இதோட இந்த பேலன்ஸ் இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த முதல்ல பூண்டு இருக்குது, பட் எனக்கு இது இன்னும் நல்லா மேஷியாக வேணும். இந்த தயிர் ஸோ இதை நல்லா அரைச்சிக்க போகிறோம். ஓகே, சரி. இப்போ இது தான் நம்மளோட ட்ரெஸ்ஸிங். அதாவது இந்த ஒரு சலாடுக்கான ட்ரெஸ்ஸிங்னால் அதை எதை வச்சு நம்ம அந்த ஆயில் பேஸை க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாங்காய், இது வெள்ளரிக்காய், அதுக்கப்புறம் சன்னா, இதுதான் இதோட மேஜர் இன்க்ரீடியண்ட். அதுக்கப்புறம் கடுகு பொடி ஏற்கனவே இருக்குது, அதை இதில் ஆட் பண்ணிடுறோம். கொஞ்சோண்டு ட்ரெஸ்ஸிங் ஆயில் இப்போ நம்ம கார்டியா அட்வான்ஸோட கடலெண்ணெய் கொஞ்சோண்டு எடுத்துக்கிறோம். ஸோ தட் ஒரு ஃப்ளேவர் ஆயில் ஒன்று கொடுக்கறதுக்கு இதை போட்டு நல்லா கிளறிடலாம். அதுக்கு இப்போ இதுக்கு சால்ட் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக மஞ்சப்பொடி இந்த பர்டிகுலர் இதுக்கு ஏன்னா சலாட்ஸுக்கு மஞ்சப்பொடி தேவையில்லை. பட் ஆனால் ஒரு ஹெல்த் பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மஞ்சப்பொடி எப்படினாலும் மஞ்சப்பொடி பால் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சோண்டு போடலாம், நல்லது தான் உடம்புக்கு. ஸோ அதனால நம்ம ஒரு ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியண்ட்டாக நம்ம ஆட் பண்ணுறோம் நம்ம அதை. ஸோ இதை நல்லா கலரிட்டு இந்த பேஸை இதில் ஆட் பண்ணிடுறோம். ஸோ இது ஃபுல்லாக நல்லா வாசனையாகவும் இருக்குது, ஃப்ளேவரியாகவும் இருக்குது உங்களுக்கு. அண்ட் இந்த சலாட் ட்ரெஸ்ஸிங்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னாக்க ஒரு சலாட் சாப்பிடும்போது நம்மளுக்கு ட்ரையாக அப்படியே ஒரு ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக நம்ம சாப்பிட்றதுக்கு எளிதாக அப்படியே தொண்டையில் அப்படியே ஈஸியாக இறங்கிச்சின்னா நம்மளுக்கு வயர் அழகாக ஃபுல்லாயிரும் வித் குட் இன்க்ரீடியன்ஸு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கான ஃபங்க்ஷன் தான் இந்த சலாடோட ட்ரெஸ்ஸிங். இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சலாட் ட்ரெஸ்ஸிங்ஸ் பார்த்தோம்னாக்கா, நம்ம சவுத் இண்டியன் கியூசினில் பார்த்தோம்னா எலுமிச்சம்பழம், கேரட்டை துருவி எலுமிச்சம்பழம் பிடிக்கிறது, எலுமிச்சம்பழம், உப்பு, பெருங்காயம், இதுவும் ஒரு சலாட் ட்ரெஸ்ஸிங் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கல்ச்சர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சலாட் ட்ரெஸ்ஸிங். இட்டாலியன் கல்ச்சர் எடுத்திங்கனாக்க ஆலிவ் ஆயிலில் வினிகர்,
அப்புறம் வந்து பெப்பர், சால்ட் அண்ட் இந்த மாதிரி ஏதாவது சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு அதை பீட் பண்ணி அதை அப்படியே ஊற்றுவாங்க. ஸோ அவங்க கல்ச்சருக்கு அது. இப்போ நம்ம வந்து சில சமயம் கேரட் ஊர்கான்னு சொல்லுவோம். ஊர்கானா பிக்கிள் இல்லைங்க, அதை வந்து பொதுவாக ஒரு கல்ச்சரல் லாங்குவேஜில் வந்து நம்ம கேரட் ஊர்கான்னு சொல்லுவோம். அதுக்கு என்னென்னா கேரட்டை பொடிப்படியாக வெட்டிட்டு கடுகு, பச்சை மிளகா, நல்லெண்ணெயில் தாளித்து இல்லை கடலெண்ணெயில் தாளித்து அது மேலே போடுவாங்க. இது ஒரு சலாட் ட்ரெஸ்ஸிங். ஸோ அதனால் சலாட் ட்ரெஸ்ஸிங்னால் நம்ம வியந்து போக வேணாம், எக்ஸைட் ஆகணும் இது ஏதோ அப்படின்ட்டுங்கிற மாதிரி. ஸோ சலாடுங்கிறது எல்லார் கல்ச்சர்லேயும் ஒவ்வொரு மாதிரி பிரதிபலிக்கிறது. நம்ம இந்த சலாடுக்கு வந்து என்ன ட்ரெஸ்ஸிங் யூஸ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி கர்ட், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன், நம்ம பூண்டு, இதை ஒரு காம்பினேஷனாக நம்ம எடுத்து பண்ணுறோம். ஸோ இதை எப்படி எடுத்து சர்வ் பண்ணுறது அப்படின்ட்டுன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு அழகான எந்த ஒரு சலாடாக இருந்தாலும் ஒரு அழகான பவுலில் ஃபுட்டோட பாதி வேல்யூ வந்து அதோட லுக்கும், அதோட அப்பீல், அதோட அப்பிடைசிங் தன்மை, இதெல்லாம் தான் ஒரு ஃபுட்டோட அப்பீலை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுது. பட் தட் டசன்ட் மீன் தட் ஃபுட்டு வந்து சுமாராக இருக்கணும், லுக்கில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது இல்லை. ஃபுட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருந்தாலும் அதோட ப்ரெசன்டேஷன் இன்னும் சூப்பராக, அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் டிவோட் தான் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஃபுட்டுக்கு இன்னும் வேல்யூ நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த சலாட். இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பாதாம் கூட துருவிக்கலாம். இன்னும் ரிச்சாக லுக்காக இருக்கும், இன்னும் ஒரு எக்ஸாட்டிக்காக இருக்கும் அது. ஏன்னா பிகாஸ் சம்டைம்ஸ் இந்த வால்ட்ராஃப் சாலாட் அப்படின்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு வந்து ஆப்பிள், மயோனீஸ், அப்புறம் வால்நட்டை போடுவாங்க. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு. ஸோ அது மாதிரி ஆல்மண்ட் வந்து உங்களுக்கு கேஷ்யூநட்டோட பெட்டர் இன் கேலரிஸ் அண்ட் ஹெல்த். அதனால் வந்து முந்திரிக்கு பதிலாக நம்ம பாதாமை லேசாக ஒரு 2-3 அப்படி தூவி விட்டோம்னாக்க அவ்வளோ போருங்க. நியூட்ரிஷனுங்கிறது சும்மா மைக்ரோ நியூட்ரியன்ஸை நம்ம ஃபில்அப் பண்ணாலே நம்மளுக்கு உடம்பு ஆரோக்கியம் நல்லா வரும் அது. ஸோ இது மேலே நம்ம அப்படியே ஒரு புதினாவோ இல்லை கொத்தமல்லி அப்படியே அழகாக தூவினோம்னாக்கா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஸோ இதை வந்து இப்படி நம்ம கார்னிஷ் பண்ண போகிறோம். இதுலேருந்து வந்து நம்ம புதினா நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து நம்ம வச்சோம்னாக்க உண்மையிலே ரொம்ப அது வேறு லெவலுக்கு. இந்த சிம்பிள் கார்னிஷிங்ஸே வந்து ஒரு டிஷ்ஷை வந்து ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ அதனால் டெஃபினெட்லாக டூ ட்ரை திஸ் அண்ட் சி. இதை வந்து டேஸ்ட் பார்த்துடலாம். உண்மையிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதாவது கார்லிக்கும் அந்த கடுகு பொடியும் ரொம்ப அழகாக ஒரு ரம்யமாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்குது அண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கட்டாயம் இட்ஸ் அ மஸ்ட் ட்ரை. ஸோ நேர்களே, ஐம் ஷூர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த வார நிகழ்ச்சியை. இன்றைக்கி நீங்கள் இதுவரை பார்த்தது வந்து கார்டியா ஃபில்டர் கிரவுண்ட்நட் ஆயில் வழங்கும் சுவையுடன் ஆரோக்கியம். இன்றைக்கி நீங்கள் பார்த்த ரெசிபி வந்து மேங்கோ கியூக்கம்பர் சாலட். ஸோ ஐம் ஷூர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியில் வந்து இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஹெல்த் அவேர்னஸை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக ஆவலாக இருக்காங்க எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. ஐம் ஷூர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இதை நாங்கள் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.